ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 3:3 பாருங்க, கர்த்தாவே நீர் என் மகிமை என்று பக்தன் சொல்லுகிறார். ஓ லார்ட், யூ ஆர் மை க்ளோரி. நீர் என் கேடகம் என்று சொன்ன தாவீது இன்று சொல்லுகிறார், நீர் என் மகிமை, நீதான் எனக்கு மகிமை, நீர் எனக்கு பாதுகாப்பு, அதோடு கூட என்னுடைய மகிமையே நீர்தான். நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதுதான் எனக்கு மிகப்பெரிய மகிமை. அன்பான குடும்பத்தின் மக்களே, மகிமை என்பது ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானம், ஒரு பெயரோடு புகழோடு வாழக்கூடிய ஒரு உன்னதமான வாழ்க்கை. மகிமை, அதான் மகிமை. மகிமையாக உன்னை வைக்கிறார் ஆண்டவர், உன்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நம்ம சொல்றோம்ல, வாழ்த்துறோம்ல, கர்த்தர் உன்னை மகிமையாய் வைப்பார் என்று சொல்லி. மகிமை என்றால் அந்த ஆசீர்வாதங்கள், அந்த உயர்வு, அந்த ஸ்தானம், அந்த கிருபை. தாவீது சொல்லுகிறார், நீரே என் மகிமை, நீர்தான் என்னை உயர்த்த முடியும், நீர்தான் எனக்கு பாதுகாப்பா இருக்க முடியும், நீர்தான் எனக்கு அடைக்கலமா இருக்க முடியும், நீர்தான் என்னை மகிமைப்படுத்த முடியும். தாவீது பக்தன் வாழ்க்கையில ஆண்டவர் கூட இருந்ததனால தான் அந்த மகிமையே அவன் கண்டான், மகிமையே கண்டான். ஒவ்வொரு அசைவிலும் அவருடைய மகிமையை காண முடிந்தது. இன்னைக்கு நாமும் கூட ஆண்டவரே நீரே என் மகிமை என்று சொல்லி அவருடைய சமூகத்தை நாடி போகும்போது நிச்சயமா அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பாதுகாப்பு, அவர்தான் நமக்கு மகிமை, அவர்தான் நமக்கு மகிமை. என்னுடைய ஊழிய பாதைகளில நிறைய அனுபவம் எனக்கு இருக்கு. அநேக மக்களை நேசித்து, பிள்ளைகளை நேசித்து, ஜனங்களை நேசித்து வாழும்போது நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, உங்களை அப்பாவை போல ஒரு அன்பை நான் பார்க்குறேன், உங்களை அப்பான்னு கூப்பிடுவேன்னு வாங்க. உள்ளத்துல சந்தோஷம். இந்த ஒரு பாதுகாப்பு என்கிட்ட எதிர்பார்க்கிறாங்களே. இன்னைக்கு எத்தனையோ பேர் என்னை அப்பான்னு கூப்பிடுறாங்க. காரணம் என்ன? எனக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு மகிமை இவர்தான். ஒருவேளை உலகத்தினுடைய இந்த ஊழியக்காரரையே இந்த அளவுக்கு நம்பும்போது, ஆண்டவரை நம்பும்போது எப்படி உயர்த்துவேன் நம்ம? அந்த அவிது சொல்லுகிறார், நீர் என் மகிமை, நீரே என்னுடைய மகிமை, யார் மை க்ளோரி. நீர் தான் எனக்கு எல்லாமே, நீதான் எனக்கு அப்பா, நீதான் எனக்கு அம்மா, நீதான் எனக்கு துணை, நீதான் எனக்கு பாதுகாப்பு, நீதான் எனக்கு எல்லாமே. நம்மை ஆண்டவரை சார்ந்து நாம் ஜீவிக்கும் போது, ஆண்டவரோடு கூட நம் வாழ நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, அவருடைய மகிமை நம்மை நடத்தி கொண்டு போவதை நம்மால் பார்க்க முடிகிறோம். அவரே நமக்கு மகிமை, நம்மை உயர்த்தி வைப்பார், மகிமையாய் நம்மை வைப்பார், மகிமைக்குள் நம்மை நடத்துவார். அந்த மகிமை இந்த உலகம் கொடுக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் மகிமையாய் மாறும். பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கல, அவரையே சார்ந்து ஜீவிப்போம். கவலைப்படாதிருங்கள், அவரையே சார்ந்து ஜீவிப்போம். அவரே நமது மகிமையாய் நிலை நிற்பார். ஜீவிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நீரே மகிமை என்று அறிக்கை செய்கிறோம் அப்பா. எங்களை மகிமைப்படுத்த மால் முடியும், எங்களை உயர்த்த மால் முடியும், எங்களை ஆசீர்வதிக்க மால் முடியும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் மகிமையாயிரும் அப்பா. உங்களுடைய கிருபையுள்ள கரம் தாங்கட்டும், உங்களுடைய வல்லமை எங்களோடு கூட இருக்கட்டும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கரம் கூடவே இருக்க கெஞ்சம் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.